இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளமொன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். எனவே மீண்டும் லெபனானில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? காசாவில் உள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படாவிட்டால் நான் இதைத்தான் செய்வேன் என அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். சிரியாவின் அரசு அதிபருக்கு தகவல் ஒன்றினை அனுப்பியிருக்கக்கூடிய அமெரிக்கா. சிரியாவில் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் அமெரிக்கா. யார் இந்த STS பயங்கரவாதிகள்? இவர்கள் எவ்வாறு சிரியாவிலே உருவாக்கப்பட்டார்கள்? சிரியாவிலே தற்போது தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய STS-ஐ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சிரியாவின் கடந்த கால வரலாற்றை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சிரியாவினுடைய உரிமை போராட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சிரியாவின் தற்போதைய நிலைமைகளை நீங்கள் தவறாகவே புரிந்து வைத்துள்ளீர்கள் என ஒரு சிலர் என் மீது விமர்சனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள். கடந்த 2 நாட்களாக நான் பதிவிடக்கூடிய காணொளிகளிலேயே இந்த விமர்சனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு 420வது நாளிலே வெளியிட்ட காணொளியில் இவை தொடர்பான சில முக்கியமான விடயங்களையும் தகவல்களையும் நான் தெளிவாக பதிவிட்டிருந்தேன். தற்போது சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல் தொடர்பாகவும் இந்த மோதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த மோதலின் மூலமாக ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக இவர்கள் எதனை அடைந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவின் 13 வருட யுத்தம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஒரே காணொளியில் பதிவிட்டு விட முடியாது. அதனால் தான் 2011ஆம் ஆண்டு சிரியாவிலே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே சிரியாவிற்குள் உள்நாட்டு போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது தொடர்பாகவும் பலஸ்தீனிய போராட்டத்தில் சிரியாவினுடைய முக்கியத்துவம் பற்றியும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுகளின் முதுகெலும்பாக சிரியா காணப்படுவது பற்றியும் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட உள்நாட்டு போரானது அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் வைக்கப்பட்ட மிகப்பெரிய பொறியாகும். இந்த பொறியினை சரியாக புரிந்து கொள்ள முடியாத பல அரபு நாடுகளும் பல தலைமைகளும் சிக்கிக் கொண்டார்கள். துனிசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அரபு வசந்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அரபு வசந்தத்தினை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஹைஜெக் செய்தார்கள். சிரியாவிலே உள்நாட்டு போர் ஒன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என 2008ஆம் ஆண்டுகளிலேயே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால், பலஸ்தீனிய போராட்ட முனையானது முழுமையாக தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், எதிர்ப்பு அச்சுக்களுடைய ஒருங்கிணைப்பானது முழுமையாக தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், சிரியா முழுமையாக சிதைக்கப்பட வேண்டும் என திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் ஹிலரி கிளின்டனுடைய தலைமையில் தான் சிரியாவில் உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பான அனைத்து விதமான ஆதாரங்களையும் விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு சிரியாவில் இருக்கக்கூடிய சிறு தொகையான மக்கள் ஆயுதமேந்தி போராட்டங்களை ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் சிரியாவின் அரசாங்கத்திற்கு எதிராக அமைதி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அமைதி போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த போராட்டங்களை மேற்கொள்பவர்களுக்கும் சிரியாவின் அரசுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பிரச்சனைக்கு தீர்வினை எட்டுவதற்காக பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் குறித்த அமைதி போராட்டங்களை ஆயுத போராட்டங்களாக மாற்றினார்கள். சமூக ஊடக வலைத்தளங்களுடைய பாவனையானது மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் சர்வதேச ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். சிரியாவின் ஆயுத போராட்டம் தொடர்பாக சர்வதேசத்திற்கு எந்த விடயங்களை வழங்க வேண்டுமோ அந்த விடயங்களை மாத்திரமே வழங்கினார்கள். சர்வதேசமும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சர்வதேச ஊடகங்களின் மூலமாகவும் அரபு ஊடகங்களின் மூலமாகவும் பிரதான பத்திரிகைகளின் மூலமாகவும் எவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் எவற்றை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதனை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புமே தீர்மானித்தார்கள். இதனால் சிரியாவின் அமைதி போராட்டத்தினை ஆயுத போராட்டமாக மாற்றுவதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இலகுவாகவே அமைந்திருந்தது. எனவே அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் பல்வேறுபட்ட சூழ்ச்சி திட்டங்களுக்கு அமைவாக இந்த ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு சிரியாவினுடைய அரசும் ஆயுத போராட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதனால் இரு தரப்பினருக்கு மத்தியிலும் இழப்புகள் ஏற்பட்டிருந்தன. சிரியாவினுடைய அரசை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சிரியாவினுடைய அரசை எதிர்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பாரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இதைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் விரும்பியிருந்தார்கள். அமைதி போராட்டத்தினை ஆயுத போராட்டமாக மாற்றுவதன் மூலமாகவே சிரியாவை முழுமையாக சிதைக்க முடியும் என திட்டமிட்டிருந்தார்கள். மேலும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் இலகுவாக பிரிவினையை ஏற்படுத்த முடியும் என்றும் திட்டமிட்டிருந்தார்கள். எனவே அவர்களுடைய திட்டங்களுக்கு அமைவாக
காரணமாகவே இந்த ஆயுத போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து சிரியாவின் ஆயுத போராட்டம் பயங்கரவாதமாக மாறியது. சிரியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட அமைதி போராட்டத்தை ஆயுத போராட்டமாக மாற்றிய அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு வருடங்களுக்குள் அதனை பயங்கரவாதமாக மாற்றிவிட்டது. இதற்காக பராக் ஒபாமாவினுடைய தலைமையில் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ISIS பயங்கரவாதிகளுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் பராக் ஒபாமா தான் இருக்கின்றார் என்றும் இந்த பயங்கரவாதிகளை உருவாக்குவதற்கு பராக் ஒபாமா பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் வெளிப்படையாக ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இவை தொடர்பான காணொளிகளை நான் கடந்த காலங்களிலும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் தற்போது கூட சர்வதேச ஊடகங்களில் பராக் ஒபாமா தொடர்பாகவும் ISIS பயங்கரவாதிகளை பராக் ஒபாமா எவ்வாறு உருவாக்கியது தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு தெளிவாக பார்வையிடலாம். எனவே சிரியாவிலே அமைதி போராட்டம் ஆயுத போராட்டமாக மாற்றப்பட்டு இறுதியில் பயங்கரவாதமாக மாற்றப்பட்டுள்ளது. பிறகு இந்த பயங்கரவாதத்தினை பயன்படுத்தி அவர்களுடைய ஆயுத விற்பனையினை வளர்த்தார்கள். பயங்கரவாத குழுக்களை வளர்ப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆயுத விற்பனை பல மடங்கு அதிகரித்தது. மேலும் இந்த பயங்கரவாதிகளையும் பயங்கரவாத குழுக்களையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை சிதைப்பதற்காக பயன்படுத்தினார்கள். சர்வதேச ரீதியில் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தினார்கள். பிறகு சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த ISIS பயங்கரவாதிகள் ஏனைய நாடுகளுக்கும் சென்று பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தார்கள். சிரியாவின் உரிமைக்காக போராடுவதற்காக ஆயுதம் ஏந்தியவர்கள் இறுதியில் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவ மக்கள் மீதும் ஏனைய மதத்தவர்கள் மீதும் அப்பாவி பொதுமக்கள் மீதும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஒரு நாட்டினுடைய உரிமைக்காக உண்மையிலேயே போராடுபவர்கள் இன்னும் ஒரு நாட்டிற்கு சென்று பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். பொதுமக்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனைய மதத்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே உருவாக்கப்பட்ட பயங்கரவாதிகள் அனைத்தும் ஏனைய நாடுகளுக்கு சென்று பல மதத்தவர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்களையும் ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்லாமல் சிரியாவின் உள்நாட்டு போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த பயங்கரவாத குழுக்கள் மத்திய கிழக்கில் மாத்திரமல்லாமல் கிழக்கு ஆசியாவிலும் பதற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகளிலும் பதற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 2011ஆம் ஆண்டு சிரியாவின் அரசுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்களுக்கும் அமைதி போராட்டங்களுக்கும் தற்போது சிரியாவில் நடைபெற்று வரக்கூடிய விடயங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அமைதி போராட்டங்கள் ஆயுத போராட்டங்களாக மாறி தற்போது பயங்கரவாதமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்ச்சி திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தரமாக வகுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் சிரியாவிலே தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய STSஐ பற்றி உனக்கு என்ன தெரியும் என விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்புகின்றார்கள். முதலில் நீங்கள் STS பயங்கரவாதிகள் யார் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது STS பயங்கரவாதிகளின் தலைவனாக அலி கோலானி என்பவனே செயற்படுகின்றான். இவர் ஆரம்பத்தில் ISIS பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான தலைவனாகவும் பிறகு அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான தலைவனாகவும் செயற்பட்டுள்ளான். தற்போது இவன் தான் STS பயங்கரவாத குழுவை வழிநடத்துகின்றான். ஒட்டுமொத்த சர்வதேசமும் ISIS பயங்கரவாதிகள் தொடர்பாகவும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகள் தொடர்பாகவும் தெரிந்து கொண்டதற்கு பிறகு தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே STS என புதிய பெயரை வைத்துக் கொண்டார்கள். வாகனத்தின் இலக்கத்தகடை மாற்றுவதை போன்று ISIS பயங்கரவாதிகளும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளும் அவர்களுடைய பெயர்களை மாற்றிக் கொண்டார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் STS பயங்கரவாத குழுவானது 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தான் உருவாக்கப்பட்டது. சிரியாவிலே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டு 6 வருடங்களுக்கு பிறகு STS பயங்கரவாத குழு ஆரம்பிக்கப்பட்டது. 6 வருடமாக ISIS பயங்கரவாதிகளாகவும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளாகவும் இருந்தவர்கள் 2017ஆம் ஆண்டு தங்களுக்கு புதிய பேரொன்றினை சூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக STS என்கின்ற பெயரை நியமித்துக் கொண்டார்கள். STS என்பதன் பொருள் ஹையத் தஹரீர் அல் ஷாம் என்பதாகும். எனவே இவ்வாறு 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த STS பயங்கரவாதிகள் 2021ஆம் ஆண்டு தான் இதிலிப் பிரதேசத்தினை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வந்தார்கள். அதுவரைக்கும் இதிலிப் பிரதேசத்திலே பல பயங்கரவாத குழுக்கள் காணப்பட்டார்கள். இந்த பயங்கரவாத குழுக்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து STS பயங்கரவாதிகள் இதிலிப் பிரதேசத்தினை முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வந்தார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தான் இதிலிப் பிரதேசமாகும். தற்போது இந்த STS பயங்கரவாத குழுவுக்கு கீழால் 8 சிறிய பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. மேலும் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் இராணுவ உதவிகளையும் மறைமுகமாக நேட்டோ நாடான துருக்கி வழங்குகின்றது. மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் வழங்குகின்றார்கள். இதற்கான எல்லா விதமான ஆதாரங்களையும் நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று குறித்த வரைபடத்தில் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் துருக்கியினுடைய ஆதரவு படைகளான சிரியன் நேஷனல் ஆர்மி என்று அழைக்கப்படக்கூடிய SNA படைகளுக்குரிய பிரதேசமாகும். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 12க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து கூலிப்படைகளையும் ஒன்றிணைத்து துருக்கி அரசானது SNA படைகள் என உருவாக்கியுள்ளார்கள். இந்த SNA படைகளும் பயங்கரவாத குழுக்களாகும். அதே போன்று இலக்கம் 4 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலே குர்திஷ் படைகள் காணப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து இந்த குர்திஷ் படைக்குழுக்கள் SDF என்கின்ற படைப்பிரிவை உருவாக்கியுள்ளது. எனவே இந்த SDF
ஒரு பயங்கரவாத குழுவாகவே காணப்படுகின்றது. இதற்கு கீழாலும் பல பயங்கரவாத குழுக்களும் பிரிவுகளும் காணப்படுகின்றன. மேலும் இந்த SDF பயங்கரவாத குழுக்களுக்கு தேவையான அனைத்து விதமான இராணுவ உதவிகளையும் இராணுவ உபகரணங்களையும் அமெரிக்கா நேரடியாக வழங்குகின்றது. மேலும் குறித்த பிரதேசங்களில் அமெரிக்க இராணுவ தளங்களும் காணப்படுகின்றன. தற்போது மொத்தமாக சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே 28க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றார்கள். இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லா விதமான உதவிகளையும் வழங்கி வருகின்றன. நேட்டோ நாடுகளில் ஒன்றான துருக்கியை பயன்படுத்தியும் இன்னும் சில அரபு நாடுகளை பயன்படுத்தியும் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு தேவையான நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே 2011ஆம் ஆண்டு சிரியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட அமைதி போராட்டங்கள் எவ்வாறு பயங்கரவாதமாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை உங்களுக்கு இந்த தகவல்களில் இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இவற்றினை பலஸ்தீனிய தலைமைகளும் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இதனால் தான் பலஸ்தீனிய தலைமைகள் சிரியாவினுடைய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராட்டத்திற்கு சிரியாவினுடைய அரசானது எல்லா விதமான உதவிகளையும் வழங்கியுள்ளது. இவை தொடர்பாக பலஸ்தீனிய தலைமைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். பலஸ்தீனிய தலைமைகள் சிரியாவின் அரசுக்கு முழுமையாக ஆதரவளிப்பதற்கான காரணம் சிரியாவின் அரசுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அமெரிக்காவினதும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்கள் என்பதனையும் பலஸ்தீனிய தலைமைகள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பது. இதனால் தான் தங்களுடைய சொந்த நிலத்திற்காக உரிமைக்காக உண்மையாக போராடக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகள் சிரியாவினுடைய யுத்த களத்தினை சரியாக புரிந்து கொண்டுள்ளார்கள். பலஸ்தீனிய ஆதரவு எதிர்ப்பு அச்சினுடைய முதுகெலும்பாக சிரியா காணப்படுகின்றது என்பதனையும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அடுத்து தற்போது பலஸ்தீனிய போராட்டத்தினை பலவீனப்படுத்துவதற்காகவும் காசாவின் போர்முனையையும் லெபனான் போர்முனையையும் பலவீனப்படுத்துவதற்காகவுமே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சூழ்ச்சி திட்டங்களையும் சதி திட்டங்களையும் மேற்கொண்டு நேட்டோ நாடுகளில் ஒன்றான துருக்கியை பயன்படுத்தி இந்த காய் நகர்த்தல்களையும் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளன. சிரியாவிலே தற்போது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டால் காசாவின் போர்முனையானது பலவீனப்படுத்தப்பட்டு விடும் என்பதனை துருக்கியினுடைய அதிபர் தெரிந்து கொள்ளவில்லையா? எலப்போ மீதான தாக்குதல்கள் காசாவின் போர்முனையை ஆதரிக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தினை முழுமையாக பலவீனப்படுத்தும் என்பதனை துருக்கியினுடைய அதிபர் தெரிந்து கொள்ளவில்லையா? தற்போது ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் காசாவின் போர்முனையை பலவீனப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமையும் என்பதனை துருக்கியினுடைய அதிபர் தெரிந்து கொள்ளவில்லையா? பலஸ்தீனிய போராட்டத்தினை 424 நாட்களாக பின்தொடரக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் கூட சிரியாவின் மீதான இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களை இலகுவாக புரிந்து கொள்வார். ஆனால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் சூழ்ச்சி திட்டங்களுக்கு நேட்டோ நாடான துருக்கியானது முழுமையாக அடிமையாகிவிட்டது. அத்தோடு சிரியாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், சிரியாவின் கடந்த கால வரலாற்றை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பக்கூடியவர்களுக்கு நான் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அமெரிக்க ஊடகங்களின் செய்திகளையும் மேற்குலக நாடுகளுடைய செய்திகளையும் தகவல்களையும் ஜியோனிஸ் அஜெண்டாக்களுக்கு அமைவாக வெளியிடப்படக்கூடிய செய்திகளையும் தகவல்களையும் பயன்படுத்தி நான் வரலாற்றை கற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் செயல் திட்டங்களை செயற்படுத்தக்கூடிய அரபு ஊடகங்களின் மூலமாக நான் வரலாற்றினை கற்றுக்கொள்ளவில்லை. அரபு மொழியின் மூலமாக வெளியிடப்படக்கூடிய அனைத்து செய்திகளும் தகவல்களும் உண்மை என்று நம்புவதற்கு நான் ஒன்று முட்டாளும் அல்ல. பிரிவினைவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் துணை போகக்கூடிய ஊடகங்களை பயன்படுத்தி நான் வரலாற்றை கற்றுக்கொள்ளவில்லை. இறைவனின் உதவியுடன் மேற்குலக நாடுகளின் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் மூளை செலவை செய்யக்கூடிய எந்திரத்திற்குள்ளே நான் சிக்கிக் கொள்ளவில்லை. நீங்கள் இந்த மூளை செலவை செய்யக்கூடிய எந்திரங்களுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளீர்களா என்பதனை சிந்தித்து பாருங்கள். தற்போது சிரியாவில் நடைபெற்று வரக்கூடிய மோதல்களில் அமெரிக்காவும் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. சிரியாவின் கிழக்கு பிரதேசமான டேர் எஸ்-ஜோர் பிரதேசத்திலேயே அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 10 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் டேர் எஸ்-ஜோர் பிரதேசமாகும். மேலும் இலக்கம் 8 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகள் காணப்படுகின்றார்கள். இந்த SDF படைகளை பயன்படுத்தி அமெரிக்கா டேர் எஸ்-ஜோர் பிரதேசத்தின் ஊடாக தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. மேலும் இவற்றினை எதிர்ப்பதற்காக குறித்த பிரதேசத்திலே ஈரானிய படைகளும் அரபு பழங்குடி படைகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானிய படைகளையும் அவர்களுடைய இராணுவ தளங்களையும் இலக்கு வைத்தும் அரபு பழங்குடி படைகளை இலக்கு வைத்துமே அமெரிக்க தரப்பினர் தற்போது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து எலப்போவின் தெற்கு பிரதேசத்தினூடாக STS படைகளினால் முன்னேற முடியவில்லை. தற்போதும் STS பயங்கரவாத படைகள் ஹமாவின் வடக்கு பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளன. மேலும் சிரியாவின் அரசு அரபு இராணுவமானது குறித்த பிரதேசங்களிலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த வரைபடத்திலே அம்புக்குறிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் சிரியாவின் அரசு இராணுவமானது தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று ரஷ்யாவின் போர் விமானங்களும் எலப்போ பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாத படைகளை இலக்கு வைத்தும் ஹமாவின் வடக்கு பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் இத்லிப் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தளங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து அமெரிக்க தலைமைகள் சிரியாவினுடைய அரசுக்கு தகவல் ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். அதாவது சிரியாவிலே ஈரான் முழுமையாக களமிறக்கப்படக்கூடாது. சிரியாவிலே களமிறங்கி இருக்கக்கூடிய ஈரானிய படைகள் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். அதே போன்று சிரியாவினூடாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு கொண்டு செல்ல
செல்லக்கூடிய அனைத்து ஆயுத பரிமாற்ற பாதைகளும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கான ஆயுத பரிமாற்ற பாதை முழுமையாக துண்டிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தையும் சிரியாவின் அரசானது மேற்கொள்ளுமாக இருந்தால் சிரியா மீது விதித்திருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அமெரிக்கா விடுவிப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் சிரியா மீதான தற்போதைய பயங்கரவாத தாக்குதல்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை துருக்கியுடன் மேற்கொள்வதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த தகவல்களை அமெரிக்க தரப்பினர் சிரியாவினுடைய அரசுக்கு அனுப்பி இருப்பதாக ராய்ட்டர்ஸ் ஊடகமும் அல் மாயாதீன் ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே இந்த தகவல்களில் இருந்தும் தற்போது சிரியாவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கடந்த 5 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. மேலும் தெற்கு லெபனான் கிராமங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. தற்போதும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான யுத்த நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீறிவிட்டது. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த யுத்த நிறுத்த மீறல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் நேற்றிரவு ஆக்கிரமிக்கப்பட்ட ஷேபா பண்ணையிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து 3 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலில் குறித்த பிரதேசத்தில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய பாராளுமன்ற அமைச்சர் ஃபதுலுல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை கடைபிடிக்கின்றோம். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களை வைத்து விளையாடுகின்றது, எங்களை முட்டாளாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக இருந்தால் நாங்கள் யுத்த களத்திற்கு திரும்பி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை தொடர்வோம் என லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட ஷேபா பண்ணைகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதும் நாங்கள் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இன்றைய தினமும் குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. எனவே இந்த நிலைமைகள் நீடிப்பதனால் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளேயே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பித்து விடுவார்கள் என்றும் லெபனான் யுத்த நிறுத்தமானது தோல்வியில் முடிவடைந்து விடும் என்றும் லெபனானினுடைய ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். நான் என்னுடைய பதவியை கௌரவமாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டு விட வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் அனைவரும் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய நரக வேதனையை அனுபவிப்பீர்கள். அதற்கான உக்கிரமான எல்லா விதமான தாக்குதல்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்வேன் என டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். கடந்த 424 நாட்களாக அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்புடன் காசாவின் யுத்த களத்திலே நெட்டன்யாகுவினால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை. அமெரிக்காவினதும் நேட்டோவினதும் ஆயுதங்களை பயன்படுத்தி காசாவின் யுத்தகலத்திலே நெட்டன்யாகுவினால் எதனையும் கைப்பற்ற முடியவில்லை. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று காசாவில் எந்த இலக்குகளை அடைந்து கொள்ளப் போகின்றார் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் யுத்தகலத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸ்ஸாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே களமிறங்கி ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.